ஷே நந்தி தமிழ்நாடு முழுவதும் தப்பு செய்கிறவனுக்கு பூரா பலாயிரம் கோடி இடம் 10 ஏக்கர் 50 ஏக்கர் இப்போ போய்கிட்டே இருக்குது, எழுதிக்கிட்டே இருக்கான். அவனுங்களுக்கு பூரா இன்ஜெக்ஷனை போட்டு விடுதாரு. இன்ஜெக்ஷன் போடுற கணக்கு என்னென்னு புரிஞ்சுக்கோங்கடா. கரு வேரோடு அறுக்க போகிறாரு, புரியுதா? உயிர் வாழ்றதுக்கு என்னடா வேணும் அந்த கேள்வி. இப்போ கே ஊன்னு ஆடுவான். ஆடையில் 10,000 கோடி உள்ளே சிக்குவான். அந்தந்த மாவட்டம் சிட்டி மாநில வாரி கிடைக்கல வண்டியில் 4 வீலர் 2 வீலர் போவான். இல்லை இவன் லட்சம் கோடி வச்சுருக்காண்டா, இடம் முடிச்சு வச்சுருக்காண்டா, இவனை போட்டு தள்ளுங்கடான்னு அங்கனுக்குள்ளே உள்ளே போட்டு உருட்டி நசுக்கி சாணி வேறு சந்து வேறு அவனே எடுக்க விட்ருவார். மானிட பேலை அடித்து உருட்டி 10,000 கோடி 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறோம். அத்தனையும் உள்ளே கண்ணில் சிக்குவான். அந்த வெறியாட்டத்தை விடுதார். இப்போ ஜனநாயக ஓட்டு போடுதானே, இப்போ அவனுக்கு நாய் ஊசி போடுதார். நாய் ஊசி பூரா கட்சி கொடி அவன் ஒரே ஈரக்கொலையில் அந்த இதயத்தில் இந்த கொடின்னு இருக்கா, அந்த கொடிக்கு ஊசி போடுதார். அவன் இதயத்தில் அவன் ஈரக்கொலையில் இதயத்தில் ஊசி போடுதார். ஊசி போட்டோன்னா அந்த வெறித்தனமாக போவான். அண்ணா திமுக தூக்கி எறிவான், திமுக கட்சிக்காரனை தூக்கி எறிவான், அடுத்து நாம் தமிழர் கட்சிக்காரனை தூக்கி எறிவான், அடுத்து இப்போ தாவேக்காவா அது டிவி தூக்கி ஓட்டுதானா அந்த டிவி கட்சிக்காரனை தூக்கி ஓட்டுவான் நடிகர். அடுத்தாப்புல எல்லா கட்சிக்காரனும் உள்ளே கிடக்கானா. சென்னை மெட்ராஸிலேருந்து கன்னியாகுமரி வரை கிடக்கிறவனு பூரா தமிழ்நாடு முழுவதும் ஊன்னு தூக்கி விட்டு அடிக்க விடுவார். அடிக்க விடையில தான் அப்போ தான் கவர்மெண்ட் லாயர் பூரா ஓடியாருவான். திமுக கட்சிக்காரன் ஓடியாருவான். கூட்டு அந்த மாவட்டத்தில் அள்ளணும், இந்த மாவட்டத்தில் உள்ளே போடுங்க, இந்த பூரா அங்கே அள்ளுங்கன்னு இவன் போய் நீதிமன்ற கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வருவான். கிடின்னு ஆடிட்டு வரையில அப்போ தான் சென்னை ஓட்டு போடுதானா அவனை திருப்பார். அவனை திருப்பையில் இவனை தூக்கி ஆடுறா. கவர்மெண்ட் லாயரை பூரா தூக்குடா. எங்கே கிடக்காண்டா இவன் இல்லை நம்ம தெருவில் நம்ம சிட்டி கிராமத்தில் இல்லை இந்த இடத்துல பூரா 10, 50, 100 பேர் அழிட்டு போயிட்டான்டா. இதுக்கு யார் காரணமோ அந்நேரம் அப்போ தான் மூளையில் குத்தி விடுவார். யாரா இல்லை இது கோர்ட்டில் நீதிமன்றத்தில் போய் யாரா நம்மளை அள்ளி போடுறதுக்கு வாங்கினா ஆர்டரு அப்படின்னு வாங்கல. அப்போ தான் கவர்மெண்ட் லாரை பிடிப்பான். ஏன்னா கைலாசத்தில் ஒருத்தன் குப்பு சாப்பு அப்படியே கையை தோளில் தூக்கி போட்டு இடித்து தள்ளி குப்புரை போட்டு போயிட்டான் எல்லாத்தையும். இங்கே உள்ளே இருக்கிற பீடம் பூரா இடிச்சிருக்கான். 2 சிலையை இடிச்சிருக்கான். அந்த 2 சிலையை அவன் பேரை சொல்லி முடிச்சாச்சு. அது மானிட பேரை தான் அவனை இடிக்கணும், தூக்கணும், ஓட்டணும். அவனை பூரா மாற்றி அடிச்சிட்டான். இல்லை எவன் தெரியுமாடா 2 பேரை இந்த முக்கில் உட்காந்துருக்கானடா விநாயகர். அவனெல்லாம் குப்புரை போட்டு இடிச்சு போகிற இந்த கவர்மெண்ட் லாயரா, செலிவுத்தூர் கவர்மெண்ட் லாயரா. அவன் நல்லா அவனை மோரை பார்த்துக்கோங்கடா. அவன் மோரை நல்லா பாருங்கள், ஒரு ஒல்லி மாதிரி இருப்பான். இவனை மாதிரி தமிழ்நாடு முழுவதும் திமுக கட்சிக்கார கவர்மெண்ட் லாயர் எப்படி இருப்பான்? 2 காலை கையை பிளந்து அப்படி காலை தோலில் தூக்கி போட்டு அலைதான். கெட்டுக்கட்டா சாக்கா அடைதான். இந்த குளத்தில் அள்ளு, அங்கே அள்ளு, இங்கே அள்ளு, ஓடு, இந்த அள்ளு கொண்டா பேப்பரை 10,000 கோடி 2ஆம் நம்பர் பாக்கியா கொண்டா, இடத்த வாங்க கொண்டான்னு ஓட்டுதான் நக்குதான். அப்போ சிலிவுத்தூர் கவர்மெண்ட் லாயரு இன்னொரு முருகன் சிலையை அடித்து போட்டுக்காண்டா. அதை மட்டும் தூக்கிட்டு போகாமல் இருக்கா. அதே வேணால் அந்த கடைசியில் தூக்கிட்டு போங்கடா. இவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவனை தூக்கிட்டு போனால் நமக்கு நல்லா இருக்கும் ஓட்டுமா. இப்போ அதான் பிடிச்சி ஆட்டுதாரு. இவனை தூக்கிட்டு போய் இவன் மூலியமாக இன்ஜெக்ஷனை போட்டு விட்டார். அந்த இன்ஜெக்ஷன் என்ன இன்ஜெக்ஷன் தெரியுமாடா? அது மொத்தத்திலே உலக நாடு அழிக்கிற இன்ஜெக்ஷன். அந்த முக்கில் இருக்கானா விநாயகர் தூக்கிட்டு போயிருக்கான்லடா கைலாசத்தில், அது உலக நாடு அழிக்கிறது. இவனை கொண்டு போயிட்டாங்கன்னா இவனை ஏற்கனவே இப்போ ரோடு அமைக்கிட்டு இருக்கானா. ரோடு வந்துச்சுன்னா அந்த ரோட்லேயே வரையிலே எவனா தூக்கிட்டு போயிடுவான். கிடக்காண்டா நல்லா இருக்காண்டான்னு நக்கி தூக்கிட்டு போயிடுவான். அதோடு முடிஞ்சு போச்சு. அது எங்கே அவன் தூக்க மாட்டான். ஏன்னா இவனுங்களுக்கு இதே சோழி. அதான் சொல்லுதான்ல தஞ்சாவூர்காரன் 3 அம்மம்மார் கோயில் வாய் ஊசி எல்லாத்துக்கும் ஊசி போட்டார். வாய் ஊசி எல்லாவனுக்கும் கவர்மெண்ட்டு எல்லாவனுக்கும் ஊசி போட்டுக்கிட்டு இருக்காரு. எரியுதாரு. ஷட்டு ஊசி போய்கிட்டு இருக்கு. தரன்னு பேழுவான் அரசியல்வாதி திமுக கட்சிக்காரன். அடுத்து இந்த கட்சி இப்போ அதெல்லாம் போடுவார். ஊசி போட்டுக்கிட்டே இருப்பார். ஊசி போட்டாத்துன்னு குதிரை விடணும். நாய் அது வாயில்லாத ஜீவனை பிடிச்சி அடைக்காம கருத்தடை பண்ணதான் ஓடி பிடிக்காம மானிடப்பே 2 கால் கை வச்சுட்டு அந்த மாதிரி ஓடி கடிக்க விடுவார். கடிடா இவனை கட்டுறா அவனை கட்டுறா கடிக்க விடல கொடல் மண்டையெல்லாம் சிதறையில் கவர்மெண்ட் லாயர் ஓடுவான். இவங்க கொண்டாங்க ஆர்டர் போடணும், இந்த சிட்டி கிராமத்தில் இத்தனை பேர் கிடக்க அள்ளணும் அப்படின்னு அவங்களாம் வச்சு நீதிமன்றத்தில் வாங்கணும்ல. அது தாண்டா ஓட விடுவார். இல்லை கடவுள் கைலாசத்தில் உட்கார்ந்துருக்கார், கணக்கு உறங்கிட்டாருக்க. இப்போ பாரு தூக்கி எறிவார் பாரு. ஒவ்வொருத்தனுக்கும் ஊசி போட வெறியாட்டமாக இருக்கும். முக்கால் சத்தியம்